கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் பேருந்து நிலையத்தில் தனியார் பேருந்துகளில் ஆய்வு மேற்கொண்ட காவல்துறையினர் ஓட்டுநர்களிடம் உரிய ஓட்டுநர் உரிமம் உள்ளதா எனவும் சோதனை செய்தனர். இது தொடர்பான மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் கதிர்வேல் வழங்க கேட்கலாம். கதிர்வேல், வணக்கம். மேலும் விவரங்களை வழங்கலாம். வணக்கம் பிரியங்கா. அதாவது மேட்டுப்பாளையத்திலிருந்து கோவைக்கு ஒவ்வொரு 5 நிமிடங்களுக்கும் பேருந்துகள் இயக்கப்பட்டு வருது. அதாவது 40 கிலோமீட்டர் தொலைவு கொண்ட இந்த நெடுஞ்சாலையில அடிக்கடி விபத்துகள் நடந்துட்டு இருக்கு. இதனால உயிரிழப்புகளும் ஏற்படுவது தொடர்கதையாயிட்டு இருக்கு. பெரும்பாலான விபத்துகள் வெளியே செல்லக்கூடிய தனியார் பேருந்து மற்றும் அரசு பேருந்துகள் எவ்வித நேர கட்டுப்பாடுமின்றி அசுர வேகத்தில் இயக்கப்படுவதே காரணம் அப்படின்னு பொதுமக்கள் குற்றம் சாட்டியிருக்காங்க. இந்த நிலையில மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் கார்த்திகேயன் உத்தரவின் பேர்ல மேட்டுப்பாளையம் உட்கோட்ட காவல் துணை கண்காணிப்பாளர் பாலாஜி மேற்பார்வையில மேட்டுப்பாளையம் காவல்துறையினர் பேருந்து நிலையத்தில் இருக்கக்கூடிய தனியார் பேருந்துகள் அனைத்திலையும் ஆய்வு மேற்கொண்டாங்க. அப்போ பாத்தீங்கன்னா ஓட்டுநர்களிடம் தகுந்த ஓட்டுநர் உரிமை இருக்கா அப்படிங்கிறதையும், அதாவது மேலும் ஓட்டுநர்கள் யாராவது மது அருந்திட்டு வாகனம் இயக்குறாங்களா அப்படின்னு ஆய்வு மேற்கொண்டிருந்தாங்க. மேலும் இந்த வாகனங்கள் அதிவேகமா இயக்கினால் அபராதம் விதிக்கப்படும் அப்படின்னு சொல்லியும், மேலும் ஓட்டுநர் உரிமை ரத்து செய்யப்படும் அப்படின்னு சொல்லியும் எச்சரிக்கையை விடுத்திருந்தாங்க. விவரங்களுக்கு நன்றி. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.